பூஜை அறையில நம்ம எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குபேரருக்கு குபேர தீபம், மகாலட்சுமிக்கு உப்பு தீபம், குலதெய்வத்துக்கு குலதெய்வ தீபம், நிலைவாசல் தீபம், குத்து விளக்கு, பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, காமாட்சி தீபம், அகல் விளக்கு, ஸோ இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எத்தனை தீபம் வேணாலும் நம்ம ஏற்றலாம். ஆனால் இவ்வளோ தீபம் ஏற்றணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வசதியும் இருக்கணும், நேரமும் இருக்கணும். எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. கடவுளை முழு மனசோட நினைச்சு நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். காலையில் மாலையில் 2 வேளையும் நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, முக்கியமான விசேஷ நாட்கள்லையாவது நம்ம தீபம் கட்டாயம் ஏற்றணும். இப்படிதான் சாமி கும்பிடணும், அப்படிதான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியதியும் இல்லை, எந்த சாமியும் சொல்லலை. இது எல்லாமே நம்மளே உருவாக்கின ஒரு விஷயம் தான். பேசிக்கா நம்ம ஏற்ற வேண்டியது காமாட்சி விளக்கு, அது கூட துணை விளக்கா ஒரு அகல் விளக்கு. நமக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த 2 தீபத்தை கட்டாயம் நம்ம ஏற்றி தான் ஆகணும். அது கூட சேர்த்து 2 அகல் தீபம் நிலவாசல்ல ஏற்றணும். எப்பயுமே எந்த விளக்கா இருந்தாலும் நிலவாசல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையில தீபம் ஏற்றணும். இது பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி உங்களுக்கு தேவைகள் இருக்கும், அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வேண்டுதலும் பரிகாரங்களும் மாறும்.